காவி சட்டை நல்ல வேலை, காவி சட்டை போடாமல் கருப்பு சட்டை போட்டாங்கன்னு கமெண்ட் அடிக்கிறது. இது இப்படியெல்லாம் யோசிக்கவே தெரியாது. அவருக்கு எவனோ எழுதி கொடுக்குறான் பக்கத்தில். எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினர் இன்று கருப்பு சட்டையோடு வந்திருக்கிறார்கள். கருப்பு சட்டை போட்டு வந்ததற்காக நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல வேலை காவி உடை வராமல் கருப்பு சட்டையோடு வந்ததற்காக என்னுடைய அளவு கடந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். காவி சட்டை போடாமல் கருப்பு சட்டை போடையா? காவி சட்டை 1999 போட்ட ஆள் நீங்கள் தான். வெக்கம் இல்லாமல் 5 வருஷம் பாஜகவோட போய் காலில் விழுந்துட்டு அங்கேருந்து ஒட்டிக்கிட்டு நீங்கள் இருந்தாலும் பதவிக்காரு. நீங்கள்லாம் காவி சட்டையை பற்றி பேசலாமா? உங்கள் அப்பாவை நீங்கள் தான் காவி சட்டை போட்டது தமிழ்நாட்டிலேயே. அதுவரை யாரும் கூட்டணி சேரலை. ஜெயலலிதா இருந்தாங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் ஆதரவு கொடுத்தவர் மறுபடியும் மோடியார் லேடின்னு எதிர்த்து தைரியமாக டிக்ளேர் பண்ணார். உங்களுக்கு தைரியம் இருக்கா? முதுகெலும்பு இருக்கா? ஜிஎஸ்டியில் இது இன்கம் டேக்ஸ் ரைடு வருது, வருமான வரி ரைடு வருதுன்னு உடனே ஓடி போய் நிர்மலா சீதாராமன் காலில் டெல்லி ஏர்போர்ட்டில் விழுந்த ஆளாச்ச முதுகெலும்பு இருக்கா உங்களுக்கு? காவி உடைய போட்டு தானே போய் காலில் விழுந்தீங்க. ஏன் அது மட்டுமா? இந்த பக்கம் மோடி எதுக்குறது, அந்த பக்கம் உங்கள் பையன் அனுப்பி மோடிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கினான்னு காவி சட்டையை போட்டு போனீங்களே டெல்லிக்கு, ஞாபகம் இல்லையா? உங்கள் அப்பாவுக்கு நாணயம் போட்ட உடனே உங்கள் அப்பா சமாதிக்கு காவி சட்டைகள் ஆளுகளையா கூட்டிகிட்டு வந்து அவங்க காலில் போய் விழுகலையா? ஒன்றிய அரசுன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு மட்டும் மத்திய அரசுன்னு சொல்லி நடிக்கலையா? அப்போ போய் காலில் விழுகலை? இங்கே எதுக்கு வேணாலும் அமித்ஷாவை அப்படியெல்லாம் பேசுகிறது. ஆனால் கட்சிகள் உலகம் திறக்கும்போது அமித்ஷாவுக்கு வெக்கம் இல்லாமல் போய் இன்விடேஷன் கொடுத்தது யார்? நீங்கள் தான். அப்போ நீங்கள் அது காவி சட்டை போடலையா? இந்த பக்கம் அமித்ஷாவை எடுத்துட்டு அந்த பக்கம் கனிமொழி மூலமாக சொல்லி அமித்ஷா காலில் விழுந்து அந்த காவி சட்டைகள் காலில் விழுந்து தானே இன்றைக்கி வர காரியத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் தங்கச்சி எப்படி ஜெயித்தாங்க தூத்துக்குடியில்? காவி சட்டை கால்கள் விழுந்து தானே ஜெயித்தாங்க. இன்றைக்கி பாரத் ரத்னா உங்கள் அப்பாவுக்கு வாங்கணுங்கிறதுக்காக டெல்லியில் போய் எப்படி காவடி தூக்குறீங்க? யார்கிட்ட காலில் விழுகிறீங்க? உங்கள் காவி சட்டை கதையெல்லாம் தெரியாதா? காவி சட்டைகளுடன் தானே போய் காலில் விழுகிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு 80 அடி செலவாகிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணீங்க? காவி சட்டைகள் காலில் நீங்கள் விழுகலையா? கதையாக இருக்குது. எப்படி டெல்லியில் யாரை வச்சு மூவ் பண்ணீங்கன்னு சும்மா வெளியில் அவங்கள பேசுகிறது. உள்ளுக்குள்ளே போய் பார்த்து காவி சட்டைகள் காலில் சாஷ்டாங்கமாக விழுகிறது. நீங்கள் எல்லாம் போயிட்டு காவி சட்டை போட்ட முதல்ல காவி சட்டைகளுக்கு இடம் கொடுத்தது நீங்கள் தான். காவி சட்டையுடன் கூட்டணி வச்சதும் நீங்கள் தான்.